எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம். நம்ம நாடு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு உரிமை இருக்கு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உருவாயிருக்கு. இதனால இந்தியாவில் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாயிருக்கு. இன்று முதல் நான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்களால் இதுவரை 3 முறை இந்தியாவில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 3 முறைகளில் குறிப்பாக ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்தியாவில் நம்ம நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளானாங்க. எந்தெந்த காலகட்டங்களில் நம்ம நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன். முதல்ல எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்ல அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 352ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சரவையுடைய பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவர் அவர்கள் நம்ம நாட்டில் ஏதாவது அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அவரால் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ண முடியும். இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தின உடனேவே இதனுடைய கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை இழக்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த அவசர நிலை அப்படின்றது 2 காரணங்களுக்காக பிறப்பிக்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று இன்டர்னல் எமர்ஜென்சி. இதில் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது 2 காரணங்களுக்காக டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்று வார், அதாவது டிக்ளேர்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எக்ஸ்டர்னல் அக்ரேஷன். டிக்ளேர்டு வார் அப்படின்றது அறிவிக்கப்பட்ட போர். இப்போ பாகிஸ்தான் இந்தியா மேலே ஒரு வார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா அது டிக்ளேர்டு வார். அதுவே எதுவும் வார் டிக்ளேர் பண்ணாமல் எல்லையில் நடக்கக்கூடிய ஒரு அன்டிக்ளேர்டு போராக இருந்தது அப்படின்னா இந்த காரணத்தினாலையும் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். இரண்டாவது விஷயம் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்றது உள்நாட்டில் ஏற்படக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல், அதாவது ஏதாவது ஒரு ஆர்ம்டு ரெபல் மூலிமா ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலின் காரணமாகவும் இந்த எமர்ஜென்சி அப்படின்றது டிக்ளேர் பண்ணலாம். இந்த எமர்ஜென்சி அப்படின்றதே 2 வகையிலும் டிக்ளேர் பண்ணலாங்க. ஒன்று இந்தியா முழுக்க எமர்ஜென்சி, இல்லைனா ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் எமர்ஜென்சியும் டிக்ளேர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இதுவரை 3 முறை இந்தியாவில் அவசர நிலை பிரகடனம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் முறை அப்படின்றது 1962 வருடம். இந்த வருடத்தில் எதனால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வார்னால எமர்ஜென்சி டிக்ளேர் ஆச்சு. அடுத்தது இரண்டாவது முறை 1968 வருடம். இந்த வருடம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கதேச விடுதலை போராட்டம். இந்த வங்கதேச விடுதலையில முழுக்க இந்தியா வங்கதேசம் பக்கம் நின்னுச்சு. இதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் உருவாச்சு. இந்த காரணத்தினால 1968 2வது முறை இந்தியாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. இந்த ரெண்டுமே எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, அதாவது முதல் முறை சீனாவோட ஏற்பட்ட போர், இரண்டாவது முறை பாகிஸ்தானோட ஏற்பட்ட போர். இந்த ரெண்டுமே எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். அடுத்து 3வது முறை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ற வருடம் 1971. இது ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சி. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது, அவங்களுடைய எம்பி பதவி செல்லாது அப்படின்னு அகமதாபாத் நீதிமன்றம் அறிவிக்கிறாங்க. இதை ஏற்க மறுக்கிற இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்கிறாரு. இந்த முறை எமர்ஜென்சி கிட்டத்தட்ட 21 மாதங்கள் தொடருதுங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலுமே பார்த்தீங்கன்னா திமுக இந்த எமர்ஜென்சினால தங்களுடைய ஆட்சியை இழக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேர் மேலேயும் கேஸ் பதியப்படுது. நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறாங்க. இதனால பல பேர் தங்களுடைய உயிரை பறி கொடுக்குறாங்க. இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றது மூலிமா என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்துடலாங்க. முதலாவது விஷயம், நம்ம நாடு பொதுவாகவே ஃபெடரல் சிஸ்டம், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் பேரில் இயங்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றது போய் யூனிட்டரி சிஸ்டம், அதாவது மொத்தமாகவே மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் நாடு இயங்கும். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய பாராளுமன்றம் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக மாறும். இதன் மூலிமா நம்மளுடைய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையுமே மத்திய அரசால் சட்டம் இயற்ற முடியும். மூணாவது விஷயம், நம்ம நாடு இராணுவ கட்டுப்பாடுக்கு உள்ளாகும். நாலாவது விஷயம், நம்மளுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் பல பறிபோகும். உதாரணத்துக்கு நம்முடைய பேச்சுரிமையா இருக்கும், நம்ம நடமாட்டத்துக்கான உரிமையா இருக்கும், எழுத்துரிமையா இருக்கட்டும், அத்தனை உரிமைகளுமே பிடுங்கப்படும். இந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான
ப்ரொசீஜர் என்ன, இதோடைய நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மத்திய அரசுடைய அமைச்சரவை இதுக்கான பரிந்துரையை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவார். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள லோக்சபா இதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா இந்த எமர்ஜென்சி அன்றைக்கே முடிவடையும். இஃப் சப்போஸ் அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாத காலகட்டம் வரை இது தொடரும். 6 மாத காலகட்டத்துக்கு அப்புறமா திரும்பவும் லோக்சபா இதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணாலும் இந்த எமர்ஜென்சியை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு எமர்ஜென்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இதே மாதிரி சட்டம் சார்ந்த பல தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். நான் அறிவழகன், உங்கள் வழக்கறிஞர்.